திருமணம் என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்புமுனை. புதிய உறவுகள், புதிய சூழல் இவை எல்லாவற்றிலும் அவள் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறாள். திருமணத்திற்கு பிறகு தாய் வீட்டிற்கு சென்று வருவது இயல்பு. ஆனால் சாஸ்திரங்களின்படி சில பொருட்களை தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது என்று கூறப்படுகிறது. அவ்வாறு எடுத்துச் சென்றால் இரு குடும்பங்களுக்கும் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் என நம்பப்படுகிறது. இப்போது அப்படிப்பட்ட 8 பொருட்கள் என்னென்ன என்பதை காணலாம். கத்தி, ஊசி, அரிவாள் போன்ற கூர்மையான பொருட்களை தாய் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடாது. இவை உறவுகளில் பிளவு மற்றும் மனக்கசப்பை உருவாக்கும் என்றும் நம்பப்படுகிறது. தாய் வீட்டில் பயன்படுத்திய விளக்குகளை புகுந்த வீட்டிற்கு எடுத்துச் செல்வது நல்லதல்ல. விளக்கு என்பது லட்சுமி கடாட்சத்தின் அடையாளம். அந்த விளக்கை எடுத்துச் சென்றால் தாய் வீட்டின் செல்வ வாய்ப்பும் புகுந்த வீட்டின் ஐஸ்வர்யமும் குறையும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. துடைப்பம் மற்றும் சுத்தம் செய்யும் பொருட்கள். துடைப்பம், முறம் போன்றவற்றை தாய் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடாது. இவை எதிர்மறை சக்திகளை நீக்கும் பொருட்களாக கருதப்படுகின்றன. இதை எடுத்துச் சென்றால் தாய் வீட்டின் பிரச்சனைகள் புகுந்த வீட்டுக்கும் வரலாம் என நம்பப்படுகிறது. அரிசி அளக்கும் படி செல்வத்தின் அடையாளம். தாய் வீட்டிலிருந்து அதை எடுத்துச் சென்றால் இரு குடும்பங்களிலும் வறுமை தோன்றும் என நம்பப்படுகிறது. பாகற்காய், சுண்டைக்காய், முருங்கைக்கீரை போன்ற கசப்பான உணவுகள் மனக்கசப்பை குறிக்கின்றன. அவற்றை தாய் வீட்டிலிருந்து எடுத்துச் சென்றால் உறவுகளில் மனநிலை பிரச்சனைகள் ஏற்படும் என நம்பப்படுகிறது. தாய் வீட்டிலிருந்து மாமிச உணவுகளை எடுத்துச் செல்லக்கூடாது. இது எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் என்றும் வீட்டில் அமைதி குறையும் என்றும் கூறப்படுகிறது. கோலமாவு என்பது மகாலட்சுமியின் அடையாளம். தாய் வீட்டிலிருந்து அதை எடுத்துச் சென்றால் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் குறையும் என்றும் புகுந்த வீட்டில் செல்வம் தங்காது என்றும் நம்பப்படுகிறது. தாய் வீட்டில் இருந்து ஈரமான அல்லது துவைத்த துணிகளை எடுத்துச் செல்வது அபசகுணம் என கருதப்படுகிறது. இது பயணத்தில் தடை அல்லது அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்றும் நம்பிக்கை உள்ளது. இவை அனைத்தும் பழமையான சாஸ்திரங்களின் அடிப்படையில் சொல்லப்படும் நம்பிக்கைகள். நம்புவது நம்பிக்கையாக இருக்கலாம், ஆனால் குடும்ப அமைதிக்காகவும் மனநலனுக்காகவும் இது போன்ற சில வழக்கங்கள் பின்பற்றுவது தவறல்ல.